நானும் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஓ நினைச்சேன். சரி. Okay. ஆனா உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு, சரி. எனக்கு கிடைக்கல. MBBS ஒரு 5 வருஷம், இது ஒரு 5 வருஷம் படிச்சு ரொம்ப நீங்க பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது வயசாயிரும். எம்பிபிஎஸ் தனி, அதுல எல்லாமே வந்துடுது. ஆனால் அந்த பல்லுக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷலைசேஷன் பிடிஎஸ் டிகிரி கோர்ஸ்ல இது வர்றதுக்கான காரணம் என்ன? பல்லு அவ்வளவு முக்கியமானது ஒரு மனிதனுக்கு. ஒரு பல்லு போனா ஒரு இம்ப்ளான்ட் வைக்கணும். கரெக்ட். 12 பல்லு போச்சுன்னா 4 இம்ப்ளான்ட் போதும். போதும். எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஞாபகத்துக்கு வருது. டாக்டர் ஒருவேளை மறந்திருக்க கூடும். உங்க அப்பாவும் அந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பெரிய விஐபிஸ். 36 கண்ட்ரீஸ்ல இருந்து we have patients. 36 36 கண்ட்ரிஸ். countries. 18 வயசுலயே எல்லா பல்லும் போயிடுவாங்க சொல்ல சிலர். அப்படியே இருக்கு. அது மாதிரி சிண்ட்ரோம்ஸ்லாம் இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு சில்ட்ரனே அவங்களே பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி நீ கொண்டு போகலன்னா நாங்களே போறோம் அப்படின்றாங்க. டாக்டர் ராஜன் டென்டிக்லாம் ஆமா, நாங்க போய் பாத்துக்கிறோம், நீங்க எனக்கு. பல் கரையை ஈஸியா மாத்த முடியுமா டாக்டர்? அதுக்கான சொல்யூஷன் ரொம்ப ஈஸியா இருக்கா நமக்கு? தமிழ்நாட்டிலே இப்போ சேலம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் correct. அந்த தண்ணியில வந்து ஃப்ளூரைடு கொஞ்சம் அதிகம். இந்த தண்ணி குடிக்கும்போது ஃப்ளூரைடு இன்டேக் அதிகமாக வந்து பல்ல வரப்போது அந்த ஒரு பேண்ட் மாதிரி ஆகும், எல்லோ கலர் பேண்ட். பல்லு வலி தாங்க முடியாது டாக்டர். ரொம்ப பயங்கரமா இருக்கும் சில பேர். பயங்கரமா இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமான்னு சொல்லி கிணத்துல போய் குதிச்சு செத்துருவாங்க. திருவண்ணாமலத்தில் எழுதி போட்டிருக்காங்க. இப்போ இலங்கைக்கு போயிருந்தேன், இலங்கைக்கு. அங்கே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அந்த கை வாஷ் பண்ண போகிற இடத்துல போட்டிருக்காங்க, இது கை மட்டும் தான் வாஷ் பண்ணணும், இங்கே வந்து வாயை கொப்பளிக்க கூடாது, உச்சியில் ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது, கல் வச்சு யூஸே பண்ணுவோம். அது அதே வேலையை மாதிரி எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குறாங்களே, எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச தப்பு. ஹோட்டலில் விடுங்க, ஹோட்டலில் கொடுப்பாங்க, பிளேன்லேயும் கொடுக்குறாங்க. பிளைன்ல அது ரொம்ப தப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இப்போ நிறைய வந்தாச்சு. கொக்கோ கோலா இல்லாட்டி பெப்சி, கோலா வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஃபிஸி வெரைட்டிஸ், லோ பிஹெச். ஓகே. அது சாப்பிடும்போது ரொம்ப பல்ல அரிக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ நாங்கள் பார்க்குறோம் அந்த மாதிரி வாய் புற்றுநோய். வாய் புற்றுநோய் வந்து யூஸ்வலாக 50 வயசுக்கு மேலே தான் வரும். ஆமாம். கூல் லிப்புன்னு சொல்லி ஒரு புகையிலை போதை ஒன்று வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நிச்சயமாக இந்த பயம் கிடையாது. ஆமாம். போலி பல் மருத்துவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு. என் பல்லு இன்னைக்கு 64 வயசுல ஒழுங்கா இருக்குன்னா பிரமாதமாக இருக்கு. பல்ல இருக்குன்னாலும் அதுதான் ஒரு காரணம். சிலர் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு பல்லு நல்லா இருக்கு சார் சொல்லுவாங்க. உண்மை சொல்லுவாங்களா போய் சொல்லுவாங்களா தெரியல. வணக்கம், நான் சைலேந்திர பாபு, முன்னாள் தமிழ்நாடு டிஜிபி பேசுகிறேன். எனது கடந்த 36 ஆண்டுகள் இந்த காவல்துறை அனுபவத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பல்வேறு டாக்டர்களை சந்திச்சிருக்கிறேன். டென்டல் சர்ஜன்ஸ் நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த வகையில் சென்னையில் இன்னைக்கு ஒரு லீடிங் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர் குணசீலன் அவர்கள் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் டாக்டர் குணசீலன் அவர்களே. டாக்டர் குணசீலன் அவர்கள் சென்னையில் இன்னைக்கு ஒரு லீடிங் டென்டல் சர்ஜனாக இருக்கிறாரு. அவருடைய தகப்பனார், அவருடைய அப்பா கூட இதே டென்டல் சர்ஜனாக தான் இருந்தார். உங்கள் அப்பா வைஸ் சான்சலராக இருந்தார். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கு பிறகு பிடிஎஸ் படிச்சுட்டு ஒரு டென்டல் சர்ஜனாக இருந்தார். அதுக்கு பிறகு நீங்கள் அவரை மாதிரியே அதே ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் யுவர் ஃபாதர், அதே பணியில் நீங்களும் சேர்ந்துருக்கிறீங்க. உங்கள் அப்பாவும் அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பெரிய விஐபிஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸ், பெரிய தொழில் அதிபர்கள், சினிமா நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் உங்கள் அப்பா டென்டல் சர்ஜனாக இருந்த மாதிரி நீங்களும் இன்னைக்கு ஒரு விஐபி டென்டல் சர்ஜனாக இருக்கிறீங்க. இந்த ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் உங்கள் அப்பாவுடைய ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கான என்ன காரணம், அந்த சூழ்நிலை எப்படி, அதை சொல்லுங்க பாப்போம். உண்மையை சொல்கிறேன், முதல்ல இந்த ப்ரொஃபஷன் வரணும்னு ஆசையே இல்லை. சரி, மெடிசன் பண்ணி கார்டியக் சர்ஜன், நியூரோ சர்ஜன் இப்படி ஆகணும் தான் எனக்கு முதல்ல ஆசை. அதனால தான் எம்பிபிஎஸ் நானும் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்க. முடிக்கும் போது கொஞ்சம் விவேகம் வந்துருச்சு. முடிச்ச பிறகு எனக்கு அந்த சர்ஜன் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. சரி, சர்ஜன் ஆகணும். ஏதாவது சர்ஜன் ஆகும்போது அப்பா வந்து என்ன சொன்னாங்க, உனக்கு சரி சர்ஜன் ஆகணும்னா பல் மருத்துவத்திலே ஒரு பாகம் இருக்குது, முக சீரமைப்பு. சரி. பல் சிகிச்சை, தாடை சிகிச்சை, மவுத் கேன்சர் சிகிச்சை, அந்த வழியில் உனக்கு சர்ஜரி பண்ணலாம். அதை பண்ணால் நம்ம கிளினிக்கும் நீங்கள் அபிவிருத்தி பண்ண முடியும். அப்பாவுக்கு கிளினிக் இருக்குது, ஸோ அதை நீங்கள் நடத்தலாம். என்னோட ஆசையை நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. சரி. நான் எம்பிபிஎஸ் முடித்த உடனே பிடிஎஸ் ஒரு 2 இயர்ஸில் இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிடிஎஸ்
ஒரு கண்டென்ஸ் கோர்ஸ், ஏன்னா எம்பிபிஎஸ் முடிச்சதுனால பிடிஎஸ் ஒரு கண்டென்ஸ் கோர்ஸாக ஓ, முடிச்சிட்டேன். சுருக்கமா முடிச்சிடலாம். முடிச்சுட்டு தென் இங்கிலாந்து போயிட்டேன். சரி. வெளிநாட்டில் போய் அமெரிக்கா, ஐரோப்பாலலாம் நீங்கள் முக சீரமைப்பு பண்ணணும்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டும் படிச்சிருக்கணும். ஓகே. ஒரு பிரான்ச் படிச்சு பண்ண முடியாது. ஆ, இந்த ஸ்பெஷாலிட்டி முடிச்ச உடனே திரும்பி இந்தியாவுக்கு வந்து சரி அப்பா கூட சேர்ந்து நம்ம கிளினிக்கும் பெருசுப்படுத்தலாம், அங்குள்ள டெக்னாலஜிலாம் கொண்டாந்துடலாம், எங்க நம்ம சரி. மக்களுக்கும் நமக்கு கொண்டாந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையில திரும்பி வந்தேன். டாக்டர், நீங்க வந்து ஒரு டென்டல் சர்ஜனா இருந்துட்டு அப்படி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கனால தான் இந்த டென்டலோட சம்பந்தப்பட்ட மற்ற சர்ஜரிஸ் எல்லாம் உங்களால பண்ண முடியும், முக சீரமைப்பு எல்லாம் உங்களால பண்ண முடியுது, எம்பிபிஎஸ் ரெகுலராக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா மருத்துவம் அதில் வந்துடுது. வந்து கார்டியாவாக இருக்கலாம், ஸ்கெலட்டல் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருக்கலாம். ஆனால் இந்த டென்டல் மட்டும் ஒரு தனி சயின்ஸாக, எம்பிபிஎஸ் தனி, அதில் எல்லாமே வந்துடுது. ஆனால் அந்த பல்லுக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷலைசேஷன் பிடிஎஸ் டிகிரி கோர்ஸில் இது வர்றதுக்கான காரணம் என்ன? பல் அவ்வளோ முக்கியமானது ஒரு மனிதனுக்கு? நல்ல கேள்விங்க. அதாவது முதல்ல வந்து எல்லாமே கம்பைண்டாக தான் இருந்தது ஒரு காலத்தில். ஒரு காலத்தில் அலோபதிக் மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன்லையும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு தான் பிடிஎஸ்க்கு வர்ற மாதிரி இருந்தது. ஓ, சரி. ஸ்டார்டிங் ஒரு பேஸ் கோர்ஸ் வந்து இதுதான் இருந்தது. ஐரோப்பால தான் அது தனியாக பிரிச்சாங்க. ம். ஏன்னா பல் மருத்துவங்கிறது வந்து நீங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இதை படிச்சோம்னா எம்பிபிஎஸ் ஒரு 5 வருஷம், இது ஒரு 5 வருஷம் படிச்சு ரொம்ப நீங்க ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது வயசாயிரும். சரி. அதனால என்ன பண்ணாங்க, இதை தனியா பிரிச்சுட்டாங்க. ம். டென்டல் ப்ரொசீஜர், டென்டல் சயின்ஸ் அப்படின்ட்டு சரி. ஒரு தனி பிரிவா கொண்டாந்தாங்க ஐரோப்பால ஆரம்பிச்சுன்னா அங்கிருந்து அமெரிக்காவுக்கு அப்படியே போயிடும், அமெரிக்காவுக்கு போச்சுன்னா உலகம் ஃபுல்லா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம். அப்படிதான் அது தனி ஸ்பெஷாலிட்டி ஆச்சு. ஸோ தனி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா கூட ஆரம்பத்தில் நீங்கள் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் பெரும்பாலும் படிப்பீங்க இல்லைங்களா? ஆமா, கிட்டத்தட்ட 90% சிலபஸ் ஒன்று போல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ரெண்டுமே கம்பைன் சிலபஸ், ஒரே சிலபஸ் தான் கிட்டத்தட்ட. சரி டாக்டர், அப்போ கூட சொன்னீங்க இந்த மாதிரி எம்பிபிஎஸ் படித்தனால இந்த பல் தொடர்புள்ள மற்ற டிசிப்ளின் கூட நீங்கள் முக சீரமைப்பு கூட ஈஸியாக பண்ணிடலாம், சர்ஜரி கூட பண்ணிடலாம்னு சொல்கிறீங்க. இந்த பல் மருத்துவத்தோடு சேர்ந்த மற்ற மருத்துவத்துறைகள் இதெல்லாம் இருக்குது டாக்டர், பல் நேரடியாக மருத்துவ தொடர்புள்ளது? தொடர்புறது டைரக்டான்னு பார்த்தீங்கன்னா இஎன்டி, அதாவது பக்கத்துலேயே காது மூக்கு தொண்டை, சரி. அந்த ஸ்பெஷாலிட்டி ரொம்ப ரொம்ப அந்யுனமாக சேர்ந்து போகும் அந்த ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி. பிளாஸ்டிக் சர்ஜரி. ஏன்னா முக சீரமைப்பு, இப்போ உதடு தாடை பிளவு, கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட்னு சொல்லுவோம், அந்த ட்ரீட்மெண்ட்டு. ஓகே. அதே மாதிரி கேன்சர், கேன்சர் வாய் சம்பந்தமான புற்றுநோய்னா அதுக்கும் நாங்கள் வந்து இப்போ டென்டிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே. முக சீரமைப்பு, முகத்தாடை சீரமைப்பு, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். கேன்சர், புற்றுநோய், வாய் புற்றுநோய், அதுக்கு அந்த ரீஜனல் ஸ்பெஷாலிட்டி அது பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து ஓவர்லாப் நிறையா இருக்கும். சரி. அதுலேயும் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் இஎன்டி, ஹெட் அண்ட் நெக் ஆங்காலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு 4 பெரும்பாலும் சேர்ந்து வரும். இஎன்டி சர்ஜன்ஸுக்கு கூட நீங்கள் தொடர்பில் இருப்பீங்க. ஆமாம், அவங்க டீல் பண்ணக்கூடிய பெரும்பாலும் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டாக கூட இருக்கலாம். நிறையா இருக்கும். அதனால சில நேரம் கம்பைண்டாக கூட பண்ணுவோம் ஆப்ரேஷன்லாம். சரி. நிறையா சர்ஜரிஸ் நாங்கள் கம்பைண்டாக கூட பண்ணுவோம், ஒரு டீம் ஒர்க். சரி. இன்னைக்கு வந்து நான் இப்போ தனி மனிதன் தனியாக எல்லாம் பண்ண முடியும்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ டாக்டர் குணசீலன் அவர்கள் இந்த மாதிரி இஎன்டிக்கும் டென்டலுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது, சேர்ந்து கூட சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஞாபகத்துக்கு வருது. டாக்டர் ஒருவேளை மறந்திருக்கக்கூடும். இந்த பக்கம் எனக்கு பயங்கரமான வலி இருந்தது. வலின்னா அவ்வளோ பயங்கரமான வலி. நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான பதவியில் இருந்தேன். என்னென்னமோ எடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் சரியில்லை. அப்புறம் நான் வந்து பெயின் கில்லர் தான் போட்டுட்டு இருந்தேன் 6 மாதம். பெயின் கில்லர், அவ்வளோ தூரத்துக்கு வலி. பிறகு ஒரு நாளைக்கு ஒரு நண்பர் வந்து இந்த ஸ்கேன் சென்டர் வச்சுருந்தார், அவரை பார்க்க போயிருந்தேன். அவர்கிட்ட இவ்வளோ பயங்கரமான வலி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னேன். சரி. ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் வெளியே போனது திருப்பியும் கூப்பிட்டாங்க. சார், உங்களுக்கு உள்ள என்னமோ பெரிய ஒரு ஆப்சஸ் என்னமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் உடனே இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லீடிங் ஆஸ்பத்திரியில் போய் இந்த மாதிரி படத்தை காட்டி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னோன்னே, சார் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு, நீங்கள் உடனடியாக சர்ஜரி பண்ணி ஆகணும், இன்றைக்கி அட்மிஷன் ஆகிருங்க, வீட்டில் வர சொல்லிடுங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். என்ன மாதிரி சர்ஜரின்னு கேட்டேன். அது ஒரு மேஜர் சர்ஜரி, மூக்கு வழியாக இந்த மாதிரி சர்ஜரி உள்ளே போய் நாங்கள் வந்து கட் பண்ணி சர்ஜரி பண்ணுவோம், கடைசியாக இந்த இடத்துல ஒரு ஸ்கார் இருக்கும், பெரிய ஸ்கார் ஒன்று இருக்கும், இன்றைக்கி அட்மிஷன் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பயங்கரமான பெயின், 6 மாதமாக பெயின் கில்லரில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இது பெரிய சர்ஜரியாக இருக்குது, எப்படி சான்சஸ் எப்படின்னு கேட்டேன். 50-50 சான்சஸ் வேறு சொன்னோன்னா பயந்துட்டேன் தான். சரி அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொன்னார், நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் சீனியர் இஎன்டி சர்ஜன் இருந்தார், டாக்டர் ராமலிங்கம்னு நினைக்கிறேன்.
கீழ்ப்பாக்கம் ராமலிங்கம். கேட்குறாங்க. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி காட்டினேன். அவர் சொன்னார், சார் இது இஎன்டி சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியல, இது பல்லு சம்மந்தப்பட்டது மாதிரி தான் இருக்குது. நம்ம சென்னையில் ரொம்ப ஃபேமஸ் டாக்டர் இருக்கிறாரு, டாக்டர் குணசீலன், நீங்கள் அவரை தான் பார்க்கணும், அவங்க அப்பா கூட பெரிய சர்ஜன் தான் அப்படின்னு நான் அதை எடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்தேன். நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, இதுவா சார் இது சாதாரண விஷயமாச்சே, நமக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அந்த ஆப்சஸை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அன்னைக்கே ஒரு அனஸ்தேசி பண்ணிவிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு எடுத்துட்டீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் அன்னைக்கு செட்டில் ஆச்சு. ஒரு பெரிய சர்ஜரியிலேருந்து என்ன நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து தொடர்புடைய மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்புடையது. அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சர்ஜரி, இஎன்டி சர்ஜரி பண்ண வேண்டியதை நீங்கள் 1 மணி நேரத்தில் நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ இது வந்து ஒரு அதிகமான டெக்னாலஜி, இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ உங்களை பார்க்குறதுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே இந்த மாதிரி நாடுகள்லேருந்து எல்லாம் கூட இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. என்னென்ன பெரிய வசதிகள் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக நீங்கள் ராஜன் டென்டல் கிளினிக்கில் பண்ணியிருக்கீங்க? இப்போ நீங்கள் உங்கள் உதாரணம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு, மாறியாச்சு. பட் டெக்னாலஜியோட இன்டர்பிரிட்டேஷன் அது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கு, இன்னும் டாக்டர் கிட்ட தான். ஓகே. நம்ம எவ்வளோதான் ஏஏ வந்தாலும், எவ்வளோதான் சாட் ஜிபிடி வந்தாலும், இன்டர்பிரிட்டேஷன் கடைசியில் நம்மக்கிட்ட தான் இருக்குது, டாக்டர்கிட்ட தான் இருக்குது. டாக்டர்கிட்ட தான் இருக்குது. அண்ட் டாக்டர் வந்து ஒன்று சயின்டிஃபிக் நாலேஜ் வச்சுக்கணும், ரெண்டாவது காமன் சென்ஸும் வச்சுக்கணும். எஸ். ரொம்ப முக்கியங்க. அதை விட்டுட்டோம்னா எல்லாமே கெட்டு போகும். ஆமாம். ஸோ அண்ட் ரெண்டாவது வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட். ம். இப்போ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஒரு இன்னொருத்தட்ட ஒப்பீனியன் வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஈகோலாம் விட்டு வாங்கணும். ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்களே டாக்டர் கேகே ராமலிங்கம், வெரி ஃபேமஸ் டாக்டர், வெரி குட் டாக்டர். ரொம்ப சீனியர். அவர் வந்து இது இல்லைன்னு எங்ககிட்ட அனுப்புறாங்கன்னா தட் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் Exactly. ரெஸ்பெக்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு நான் இவருக்கே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நினச்சேன் தான். அவருக்கே எனக்கு 85 வயசு, அவர் எத்தனை சர்ஜரி பார்த்துருப்பாரு, கரெக்ட். இஎன்டில பெரிய ஆளா இருக்காரு, அவருக்கே இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, அவரு டென்டிஸ்ட் அனுப்புறாரு அப்படின்னா அவருக்கு அந்த மெக்னானிமிட்டி. அது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துன்னா இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுறது, இன்னொருத்தர் கலந்து பேசுறது, இன்னொரு Correct. ஸ்பெஷலிஸ்ட் கேட்கறத தப்பாக நினைக்கக்கூடாது. அவர் என்னோட ரொம்ப சீனியர், ம். ஐ ரெஸ்பெக்ட் மை டீச்சர். Absolutely. அவங்க என்னை நம்பி அனுப்புகிறாங்க அப்படின்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெக்னாலஜி ஒரு ஆஸ்பெக்ட்டுங்க, Correct. மனிதாபிமானம், இந்த Human. பேஷண்ட் முக்கியம். Human பேஷண்ட்டுக்கு touch. நம்ம ஃபர்ஸ்ட் நோ ஹார்ம். அதுதான் எங்கள் ஹிப்போக்ரட்டிக் ஓத்தில் அது முக்கியமானது. நாங்கள் சபதம் எடுப்போம், அந்த முடிச்ச உடனே இப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம் பேஷண்ட்டுங்கிறது. அந்த எத்திக்கல் கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். தென் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தில் என்ன ஒரு டெக்னாலஜி வந்தால் வித்தின் அ ஃபியூ மந்த்ஸ் இந்தியாவுக்கு வந்துடுது. சரி. எனிதிங் நீங்கள் எடுங்க, சிடி ஸ்கேன் எடுங்க, கோன் பீம் சிடி, டென்டல் டெக்னாலஜி, நேவிகேஷன் அப்படின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. சரி. ரோபாட்டிக்ஸ். இப்போ ரோபாட்டிக்ஸ் நிறையா கேள்விப்படுவீங்க, Yeah. ரோபாட்டிக் சர்ஜரி அதுவும் வந்தாச்சு டென்டிஸ்ட்ரியில். ஓகே, உங்க ஹாஸ்பிட்டல் அதுவும் வந்தாச்சு. ரோபாட்டிக்ஸ் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, ஓகே. நாங்கள் சீக்கிரம் கொண்டாந்துருவோம். Yeah. அது இல்லாமல் மிச்சம் எல்லாமே இருக்குது. நேவிகேஷன் நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பட் பண்ணோம். டென்டல் ட்ரீட்மெண்ட்ல ரோபோட்டிக்ஸ் ப்ளே பண்ணுதா இப்போ? ஆமாங்க, ஃபார் ஓரல் கேன்சர், இம்ப்ளான்ட், டென்டல் இம்ப்ளான்ட், நிறைய அதில் ரோபாட்டிக்ஸ் வருது. ஏன்னா அதில் அட்வான்டேஜ் என்னென்னா டெக்னாலஜி ப்ளஸ் நோ ஃபெட்டிக். ஓ இப்போ எஸ். நான் வந்து 10 பேஷண்ட்டை பார்த்தேன்னா 10வது பேஷண்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி இட் நாட் பி as எஃபெக்டிவ் as the ஃபர்ஸ்ட் பேஷண்ட். சரி. இல்லையா? நம்ம ஃபெட்டிக் இருக்குது, ஹியூமன் பாடி. ரோபோ வந்து ஃபர்ஸ்ட் பேஷண்ட்னாலும் 10th நாளும் ஒன்று தான். ஆமாம். ஸோ அந்த அட்வான்டேஜஸை நம்ம கொண்டாடணும். அந்த டெக்னாலஜி இஸ் பாசிபிள். காஸ்ட்டும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாலலாம் ஒரு சிடி ஸ்கேன், டென்டல் சிடி ஸ்கேன் ஒரு விலை அப்படின்னா இப்போ வந்து 4 ஒரு பங்காயிருச்சு. ஸோ அதனால தான் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் நம்மளை தேடி வராங்க. பெரும்பாலும் அதே எக்யூப்மெண்ட்டு, அதே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதே டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். இப்போ டென்டல் இம்ப்ளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் 2 தான் ஃபேமஸ் கம்பெனி 50 இயர்ஸாக இருக்காங்க. டென்டல் இம்ப்ளான்ட் இம்ப்ளான்ட் அதாவது ஒரு பல்லு இழந்துட்டோம்னு வைங்க, செயற்கை பல் செயற்கை பல் வைக்கணும் அப்படின்னா அந்த போன்லேயே ஃபிக்ஸ் பண்ண, நம்ம நேச்சுரல் பல் மாதிரி. இப்போ Okay. நேச்சுரல் பல்லுக்கு வந்து ஒரு வேர் இருக்கும், ஆமாம். எலும்புக்குள்ள வேர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து கிரவுண்ட் இருக்கும், வெள்ளையா தெரியுது. சரி. அதே மாதிரி செயற்கை பல் வைக்கும்போது முன்னால பக்கத்து பல்ல தேய்ச்சி வைப்போம், சரி. பிரிட்ஜ் அப்படின்ட்டு. ஆ. இப்போ இந்த இம்ப்ளான்ட், டைட்டானியம் இம்ப்ளான்ட் வந்து போனுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஆ. அந்த இம்ப்ளான்ட் வந்து டைட்டானியம் வந்து பயோகம்பேட்டபிள். நம்ம பாடி வந்து அதை ஃபாரின் நினைக்காது, ஆல்ரைட். நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் நினைச்சுக்கணும். பயோகம்பேட்டபிள் மெட்டல். ஸோ ஒரு பல் மட்டும் வைக்கலாம், 2 பல் வைக்கலாம், 3 பல் வைக்கலாம், முழு பல் செட்டும் வைக்கலாம். முழு பல்லையுமே அந்த 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 எலும்போட உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நேச்சுரலா இருக்கும் அந்த பல் செட். தாடை எலும்புலே உள்ள கொண்டு வச்சிடலாம். கரெக்ட். இந்த நாட்டு தண்டுற மாதிரி கொண்டு உள்ளே நட்டு வச்சிடலாம். கரெக்டா சொன்னீங்க, நாத்து நடுற மாதிரி தான்.
அது நல்லதா போச்சு. பட் சரி, நம்ம ஒட்டுமொத்த பல் வைக்கிறதுன்னா அந்த காலத்துல பல் செட்டு மாதிரி வைப்பாங்க. ஆமா. அது ரொம்ப சீப்பா முடியும். மேல ஒரு செட்டு, கீழே ஒரு செட்டு. இப்போ நீங்க ஒவ்வொரு பல்லையும் கொண்டு போய் நாத்து நடுற மாதிரி நடுறதா இருந்தா இது நிறைய செலவாகுமா டாக்டர்? ஒரு பல்லு போனா ஒரு இம்ப்ளான்ட் வைக்கணும். கரெக்ட். 12 பல்லு போச்சுன்னா 4 இம்ப்ளான்ட் போதும். போதும். ஓகே. அது இப்போ இம்ப்ளான்ட் மெட்டீரியல் அவ்வளவு நல்லா வந்ததுனால முழு பல் போயிடுச்சுன்னா நம்ம 12 பல் வைக்கணும்னா 4 இம்ப்ளான்ட் பண்ணா போதும். ஓகே. ஒரு பல்லுக்கு ஒரு இம்ப்ளான்ட் வைக்க அந்த வேண்டிய பல்ல சொத்த அவசியம் இல்லை. பிரச்சனை எல்லாம் வராது. சொத்த வராது, அதெல்லாம் வரவே வராது. ஒண்ணுமே வராது. அது நல்லா ஃபேமா இருக்கும். 2வது நீங்க அந்த பல் செட் போட்டிருந்தீங்களா முன்னால இது சொன்னீங்களா பல் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்கு இப்போ. பல்லு இல்லாதவங்களுக்கு ஒரு சில பெரிய சில வரப்பிரசாதம். ஆட்களுக்கு வந்து இளம் வயசுலயே பல்லு போயிருது. 18 வயசுலயே எல்லா பல்லும் போயிடுவாங்க சிலருக்கு. அப்படியே இருக்கு. அது மாதிரி சிண்ட்ரோம்ஸ்லாம் இருக்கு. ம். எக்டோடெர்மல் டிஸ்பிளேசியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இருக்காது பல்லு. 12 வயசுல இருந்தே. சரி. 15 18 வயசுல பல் செட் போட்டுட்டு போனோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. சைக்கலாஜிக்கலி ஆமா. நீங்க காலேஜுக்கு போறீங்க. ஸோ யங் ஏஜ்ல பல் இல்லாதவங்களுக்குலாம் அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த Okay. இம்ப்ளான்ட்ங்கிறது. ஸோ இப்போ டாக்டர் வந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து உங்கள்கிட்ட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றது காரணம் ஒன்று, இங்கே அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த வசதிகள்லாம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அந்த அளவுக்கு ஒரு சொஃபஸ்டிகேஷன் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். 3வது, அங்கே விட இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னீங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் வரவங்கள்ட்ட. இப்போ நிறைய மக்கள் பல்லில் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட டாக்டர்கிட்ட போகிறதில்ல. இந்த சென்ஸ் ஒரு வேளை ரொம்ப முடியல, பயங்கரமான வலி. ஆனால் அதையும் சொல்லி ஆகணும், ஒரு பல்லு வலி அப்படின்னா அது வந்து ரொம்ப தர்ம சங்கடம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா டாக்டர்? அந்த வலி வந்து தாங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வலி வரும். உடனே நமக்கு ஒரு டாக்டர், டென்டிஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா அவங்கள்ட்ட போய் அதை சால்வ் பண்ணால் தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது நமக்கு நிறைய செலவாயிடும் அப்படிங்கிறத நினச்சி கூட ஜனங்கள் வராமல் இருப்பாங்க. பல் வந்து எவ்வளோ முக்கியமானது, ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியில் ரொம்ப முக்கியமான அப்பியரன்ஸ் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். செல்ஃப் இமேஜ், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லா மனிதனும் அவங்க நல்லா இருக்கணும், நல்ல தோற்றத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த டென்டல் ட்ரீட்மெண்ட் உங்கள் ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு அஃபோர்டபுள்ட்டாக இருக்குது? நீங்க சொன்னது வாஸ்தவம். பட் நீங்க வெளிநாட்டு கூட கம்பேர் பண்ணும்போது 4ல் ஒரு பங்கு தான். 4 ஒரு பக்கம் தான். அதனால தான் நிறைய மெடிக்கல் டூரிசம் இங்க வர்றதுக்கு, இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணமே அதே குவாலிட்டி ப்ராடக்ட், அதே குவாலிட்டி டாக்டர்ஸ், மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம வால்யூம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அதிகம்னால எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். பட் நம்ம சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் காஸ்ட்லெஸ், சப்போர்ட் ஸ்டாஃப் காஸ்ட்லெஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்லெஸ். அதனால நம்ம ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் மச் லெஸ். 1/4 தான் 1/4. அதே குவாலிட்டி. வண்டர்ஃபுல். அதனால தான் நிறைய பேர் இங்கே வராங்க. இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 36 கண்ட்ரீஸ்ல இருந்து வி ஆர் பேஷண்ட்ஸ். 36 countries. கண்ட்ரீஸ். ஸோ ஒன்று வந்து நம்மளுடைய இந்தியாஸ் இமேஜ், மெடிக்கல் இமேஜ் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் நிறைய அதனால. ஸோ மெடிக்கல் நீங்கள் சொன்ன மாதிரி வேல்யூ டூரிசம் அப்படிம்பாங்க. கரெக்ட். மெடிக்கல் டூரிசமோட மெடிக்கல் வேல்யூ டிராவல். அப்சல்யூட்லி. டாக்டர், இப்போ வந்து பல் வரிசை இருக்கு இல்லைங்களா? பல் வரிசை ஒரு மனிதனுடைய ஆளுமை, அவனுடைய பர்சனாலிட்டி, இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். ஏன்னா நான் வந்து கல்லூரி மாணவர்கள் மத்தியில், பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கிறேன். நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை. நம்ம வந்து போய் பிரின்சிபல்கிட்ட பேசலாம், இல்லை வந்து எம்டிகிட்ட பேசலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரமாட்டேங்குது. அதுக்கு இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அவங்களுக்கு, நான் நல்லா இல்லையோ, நம்ம பேசுறது நல்லா இருக்காதோ, ஒரு வேளை தப்பாக போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அது நிறைய பேர் இருக்குது. ஒரு போல்டாக ஒரு பெரிய பதவிக்கு கூட ஆசைப்பட மாட்டாங்க. நம்ம ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வரணும், ஒரு நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் கூட வரதில்லை. இந்த பல் வரிசை பார்த்திங்கன்னா, இந்த பல்லுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு அமைப்பு. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ரிலேஷனில் ஒரு பொண்ணு, பல்லை வந்து இப்படி மூடிட்டே இருக்கும். ஏன் மூடுறேன்னு கேட்டால், பல் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி. அந்த பல் ரொம்ப அழகாக இருக்குமா உனக்கு, நீ அந்த பல்லை சிரித்து காட்டுன்னு சொல்லுவேன். அந்த புள்ள, அங்கிள் உண்மையிலே என் பல் அழகாக தான் இருக்கா அப்படின்னு கேட்டுது. ரொம்ப அழகுமா, நீ சிரி அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவள் புரிஞ்சுக்கிட்டா இந்த பல் அழகான ஒரு செட்டு. ஆனால் சிலருக்கு அதோட பெருசாக இருக்கும். சில குறைபாடுகள் இருக்கும் பல்லில். குறைபாடு இருக்கும்போது அவங்க வந்து வெக்கப்படுவாங்க, அந்த பல்லை மூடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பொது மக்கள் இருக்கிற இடத்துல போகிறதுக்கு அவங்களுக்கு வெக்கமாக இருக்கும். ஸோ இது போன்ற குறைகள் உள்ளவங்களுக்கு இது எப்படி சரி பண்ணால் நல்லா இருக்குமேனு மனசில் ஓடிட்டுருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட குறைகள் எல்லாம் நீங்கள் எந்த மாதிரி குறைகள் எல்லாம் தீர்க்குறீங்க, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குறீங்க டாக்டர்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது பல் வந்து இப்போ முகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இதாக பிரிப்போம். அதாவது நெத்தி முடி மேலே 1/3, நடு பாகம் கண்ணு மூக்கு, லோவர் தேர்டு வந்து கம்ப்ளீட்ல டீத்தும் ஜாஸ் தான். நீங்கள் பல் இல்லைன்னா தாடையே சரியாக வளராது.
ஸோ பல்லு முளைக்கிறத பற்றி தான் தாடையும் வளர்க்கும். ஓகே. ஸோ ஸோ பல் தாடை ரெண்டுமே அந்த முக அழகுக்கு முகப்பொலிவுக்கு ரொம்ப ம், முக்கியம். ம். ரெண்டாவது பல் அமைப்புன்னு சொன்னீங்க இல்லையா, சிலருக்கு வந்து பல் எடுப்பாக இருக்கும், கரெக்ட். இடைவெளி நிறையா இருக்கும். ம். ஸோ பேசும்போது காற்று அப்படி புஸ் புஸ்ன்னு போயிட்டு வரும், Yeah. அவ்வளோ இடைவெளி இருக்கும். சில நேரம் கோண மொனலாக இருக்கும். ம். சிலர் வந்து அதை கொஞ்சம் பெருமையாக எடுத்துக்கிடுவாங்க. ஒரு தெத்துப்பல் இருக்குமாங்க, அந்த இது சிங்கப்பல் தெத்துப்பல் இருக்குன்னா ரொம்ப ராசியான பல், அது ஒன்றும் செய்யாதுங்க அப்படின்னு. அந்த ம். மாதிரி கான்ஃபிடண்டாக இருந்தவங்க. ஆனால் அது ரொம்ப குறைவு. ம். நிறைய பேர் பல்லு சரியில்லை, கொஞ்சம் கோணலாக இருக்கு, கலரு நல்ல வெள்ளையா இல்லைன்னா பல்லுலாம் ஆமா. அதுவும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அதுக்கு ஆமா. எங்ககிட்ட ப்ளீச்சிங் பண்ணுங்க, கொஞ்சம் கலர். ஸோ இதெல்லாம் நிறையா இருக்கு. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ், நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். எந்த யங்கர் ஏஜ்லேருந்தே கண்டுபிடிச்சி அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு டிஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்குது பல் வரும்போதே தெரிஞ்சிடும். ஆமாம், இன்டர்செப்டிவ்னு சொல்கிறது ஆர்த்தோடான்டிக்ஸ்னு. நம்ம பல்லு வந்து ரொம்ப கோணம் மோனலாக போய் அப்புறம் கரெக்ட் பண்ணுறதோட அது வரும்போதே நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். இன்றைக்கி வந்து அதில் தான் இந்த டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. சரி. ஸோ ப்ரிடிக்ட் பண்ணலாம், இந்த பல் இப்படி இவ்வளோ மோசமாக போகும், அதை இன்டர்செப்ட் பண்ணலாம். சரி. ஸோ இன்டர்செப்ட் பண்ணும்போதே அழகாக வந்துடும் அது. ஸோ மோசமாகி அவங்க அப்செட் ஆகி சரி பண்ணுறதுக்கும் வரும்போது ஆரம்பத்திலே டெவலப்மெண்ட் ஆகும்போதே நம்ம சரி பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்டர்செப்டிவ் டெக்னாலஜிலாம் நிறையா இருக்குது இப்போ. அது பெரும்பாலும் ஒரு அப்பாவும் அம்மாவும் பெற்றோர்கள் அந்த கவனத்தை செலுத்தி நம்ம குழந்தைக்கு நாளைக்கு அவங்களுடைய தோற்றம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களே ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி டாக்டர் வர்றது நல்லா இருக்கும். அது முக்கியம். அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு சில்ட்ரனே அவங்களே வர பேரண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி நீ கொண்டு போகலன்னா நாங்களே போகிறோம் அப்படின்றாங்க. டாக்டர் ராஜன் டெண்டிக்லாம் ஆமாம், நாங்கள் போய் பார்த்துக்கிறோம், நீங்கள் எனக்கு கவலை எங்கள் மேலே அக்கறை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எத்தனை குழந்தைங்க சொல்லி. குழந்தைகளுக்கு வந்து அவங்க அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப. உங்கள் சர்வீஸில் ரீசெண்டாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரீட் பண்ண இதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பல்லு டிஃபார்மேஷன் ஆகி அப்புறம் நீங்கள் கரெக்ட் பண்ணி அவங்க அந்த கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ண ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? எனக்கு ரொம்ப மனசில் நிற்கிற ஒரு உதாரணம் வந்து ஒரு கேர்ள் 5 years ஓல்ட்லேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சரி. அவளுக்கு இந்த எக்டோடோமல் டிஸ்பிளே கண்டிஷன், பல்லே கிடையாது, ஒரு பிறவி கோளாறு, ம். வேறு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, பல்லு இருக்காது. ஓ. அதே மாதிரி இந்த முடி கொஞ்சம் ஸ்பார்ஸாக இருக்கும், வேறு ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ம். ஸோ பல் செட் போட்டிருக்கேன் 5 வயசுலேருந்து. Okay. நான் தான் போட்டிருக்கேன் பல் செட் அவளுக்கு. ம். வளர வளர ஸ்கூலில் ஒரு வில்லேஜ், ஆந்திராவில் ஒரு வில்லேஜ், கான்ஃபிடண்டாக நல்லா சிரிச்சிட்டு இருப்பா, அந்த பல் செட்டை போடுவா எடுப்பா, ஒரு ப்ராப்ளம் இருக்காது, நல்ல படிப்பா. மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிடைச்சது, நெல்லூர் மெடிக்கல் காலேஜ், நெல்லூர் ஆந்திராவில். okay. அங்கே போனால் 3 வாரத்தில் நான் இதுக்கு மேலே படிக்க முடியாதுன்னு வந்துட்டா. என்னன்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ஓ. இம்பேக்ட். ஏன்னா சின்ன வில்லேஜ்லேருந்து ஒரு பெரிய ஊருக்கு போகிறா, அங்கே நிறைய பேர் வருவாங்களே ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய ஊர் அது. சரி. இவன் என்னடா புதுசாக இருக்கா, இந்த மாதிரி பல்சர் போட்டுட்ருக்காருன்னு இவரை கேலி பண்ணுறாங்க எல்லாரும். வந்துடுறா, ஷீ கிவ்ஸ் அப் த மெடிக்கல் சீட். ஓ. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட வராங்க. அப்போ அவருக்கு 16-17 வயசு. என்ன பண்ணுறதுன்னு நான் சொன்னேன், ஃபிக்ஸ்டாக தான் பல்லு போடணும், இம்ப்ளான்ட் பண்ணணும். ஆனால் இந்த யங் ஏஜில் உலகத்தில் எங்கேயுமே பண்ணது கிடையாது யாரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணி சயின்டிஃபிக்காக பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு பண்ண முடியும்னு சொன்ன பிறகு அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜைகோமா இம்ப்ளான்ட்லேயே கொஞ்சம் ஸ்பெஷல் இம்ப்ளான்ட் இருக்குது. ஏன்னா அவளுக்கு அந்த எலும்பெல்லாம் ரொம்ப தேஞ்சிருக்கும், அவள் தாடை எலும்பு. ஒரு ஜைகோமா இம்ப்ளான்ட் ஒரு ஸ்பெஷல் இம்ப்ளான்ட் பண்ணி ஃபிக்ஸ்டு பல்லு ஒரு வாரத்திலே போட்டு அவள் ஒரு 6 மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரியாகி அடுத்த வருஷம் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து எம்பிபிஎஸ் முடித்து எம்டி ஜெனரல் மெடிசன் முடித்து இன்றைக்கி ஒரு ப்ரௌட் டாக்டராக இருக்கிறா. இன்றைக்கி அவளை பார்த்தீங்கன்னா அவள் கான்ஃபிடன்ஸ் லெவலில் அவளுடைய இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதே மாதிரி நிறைய இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி பல்லில் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு புது வாழ்வு, ஒரு புது நம்பிக்கை உங்களால் தர முடியும். சில நேரத்தில் நானும் பார்த்துருக்குறேன், சில ஊரில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு அந்த ஊரில் உள்ள தண்ணி குடிக்கிறதுனாலேன்னு சொல்கிறாங்க, பல் வந்து ஒரு கரை மாதிரி ஒன்று வந்துடும். அந்த ஊரில் எல்லாருக்குமே அது பெரும்பாலும் இருக்கும் அந்த ஊரில். ஸோ இதுவும் அந்த பல் கரையை ஈஸியாக மாற்ற முடியுமா டாக்டர்? அதுக்கான சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கா நமக்கு? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஃப்ளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி. சில டிஸ்ட்ரிக்ஸில் தமிழ்நாட்டிலே இப்போ சேலம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த தண்ணியில் வந்து ஃப்ளூரைடு கொஞ்சம் அதிகம். அவங்க அந்த தண்ணி குடிக்கும்போது ஃப்ளூரைடு இன்டேக் அதிகமாக வந்து பல்லில் வரும்போது அந்த ஒரு பேண்டு மாதிரி ஆகும், எல்லோ கலர் பேண்டு, கொஞ்சம் டிஃபார்ம் ஆகும் பல்லு கொஞ்சம் பொடிப்படியாக நொறுங்கி போயிடும். இது வந்து அந்த தண்ணீருடைய ஒரு தன்மை. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை ட்ரீட் பண்ணலாம், ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து டீஃப்ளோரிடேஷன் டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. சரி. அந்த கம்யூனிட்டி வாட்டர் ப்ராஜெக்ட் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம் முன்னால். இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ யார் அந்த மாதிரி தண்ணி இங்கே காலத்துலேருந்து எடுத்து குடிக்கிறா? எல்லாமே பைப் வாட்டர் சப்ளை இல்லைன்னா பாட்டில் வாட்டரு. அதனால் அது கம்ப்ளீட்டாக ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு
இந்த டீத் செராமிக் டீத்னு சொல்றது கேப்ஸ்னு போட்டு சரி. கம்ப்ளீட்டா மாத்திடலாம். ஓகே. இப்போ அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட் சொல்லிக்கலாம். இப்போ நீங்க சிட்டில இவ்வளோ பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இவ்வளோ வசதியோட ஹாஸ்பிட்டல் இருக்கு. பட் இது போன்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு நம்ம ரூரல் ஏரியாவில், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில், இல்லாட்டி தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸில், வில்லேஜஸில் வர வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக இருக்குது டாக்டர். ஸோ ஆஸ் அ நீங்கள் லீடர், நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டயர் 2, 3 அந்த மாதிரி இடங்களுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு திட்டம் ஏதாவது இருக்கா? ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறது வந்து டெக்னாலஜி வில்லேஜஸ் கொண்டு போகிறது நாட் ஈஸி. ஓகே. எங்கே கொண்டு போகலான்னா எடுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய பழக்க வழக்கங்கள், பழங்காலத்து பழக்க வழக்கங்கள் இருக்கும். சிலது இன்னும் இந்த செங்கல் வச்சு பல் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஆலும் பேலும் பல்லு குருதி அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல பழமொழி. ஆனால் இப்போ அந்த ஆலும் பேலும் நல்லது தான். ஆனால் அது வந்து அது குச்சா யூஸ் பண்ணாமல் அதே ப்ராடக்ட்டை ஒரு பேஸ்ட்டாக யூஸ் பண்ணி அதோடைய பலன் அதிகம். ஓகே. ஸோ இந்த மாதிரி எடுகேட் பண்ணலாம். நம்ம மக்களை எடுகேட் பண்ணுறதே பெரிய ரொம்ப முக்கியம். தட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பேக்ட். ஓகே. அதில் தான் இந்த டெக்னாலஜியை கொண்டு போகலாம். நம்ம வில்லேஜஸ் கொண்டு போயிட்டு சயின்டிஃபிக் அவங்கள டென்டல் ட்ரீட்மெண்ட் அந்த வில்லேஜஸ்ன்னு பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். ப்ராக்டிக்கலாக இருக்குமே. சரி. ஏன்னா அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட், இப்போ நம்ம ஒரு டாக்டர்னா நம்ம ஒரு ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பு, ஒரு பிபி அப்பேரட்டஸ் வச்சுட்டு ஒரு கிளினிக் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு சுகரு ப்ரெஷர்லாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பல்லில் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா எனக்கு ஒரு ஒரு பல் சேராது வேணும், ஒரு மோட்டர் வேணும், ஒரு எக்யூப்மெண்ட் வேணும், எக்ஸ்ரே எடுக்கிற மிஷின் வேணும். ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும், இடமும் இருக்கணும். அதுக்கு ஏற்றாப்புல மக்களும் விழிப்புணர்வு வரணும். விழிப்புணர்வு ரொம்ப குறைவு இன்னைக்கு. அதாவது பல் இந்த மருத்துவம் பல்லுக்காக பொறுத்தவரை. கொஞ்சம் செலவு பண்ணலாம். எதுக்கெல்லாமோ செலவு பண்ணுறாங்க. சினிமாவுக்கு செலவு பண்ணுறாங்க. எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் கடவுளை பார்த்துட்டு வராங்க. ஆனால் பல்லுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணணும். பல்லு வந்து இல்லை, அதை வந்து ஃபில்லப் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் இல்லைங்களா டாக்டர்? ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை இப்போ சொன்னீங்க. நம்ம கிராமங்களில் செங்கல், மணல், உமிக்கரின்னா நெல் இருக்கு இல்லைங்களா, நெல்லை வந்து அவங்க வந்து இறக்கும்போது, இது பண்ணும்போது, ப்ராசஸ் பண்ணும்போது அதில் வந்து அது ஒரு ஒரு தோடு வரும், ஒரு ஹஸ்க் வரும். அதுக்கு பேர் தான் உமிக்கரி. அதை என்ன பண்ணுவாங்கன்னா எரிப்பாங்க. எரித்து அது கறி மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நாங்கள் கிராமங்களில் தேய்ச்சிட்ருப்போம். ஆனால் எனக்கு தெரியும், இதை தேய்ச்சோம்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பல்லே இருக்காது. ஏன்னா எங்கள் ஊரில் இவனுக்குமே பல்லு இருக்காது, பல்லு போயிடும். சரி. ஸோ நான் என்ன பண்ண, ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா வந்து ஏதோ கொஞ்சம் பைசா கொடுத்து கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு அனுப்பிச்சாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த க்ராசரி பாதி வாங்கிட்டு பாதி ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு பேஸ்ட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மா பார்த்தாங்க, லிஸ்ட்டில் பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் நான் வந்து ஒரு வருஷமாக கேட்டுருக்கேன், நீங்கள் வாங்கி தரல, நான் இதை வாங்கிட்டேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா வழக்கமாக என்ன அடிக்கிறது தனி கம்பு வச்சுருப்பாங்க. அந்த கம்பு எடுத்து ஆட்டி ஆட்டின்னு அடித்தாங்க எங்கள் அம்மா. அன்னைக்கு என்னுடைய குட்லக்கு எங்கள் சித்தப்பா, அவர் வந்து ஜட்ஜு, அவர் இருந்தார். என்ன இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா கேட்டார், என்ன விஷயம்னு கேட்டப்போ எங்கள் அம்மா இதான் பண்ணிட்டான். அவருக்கு சாப்பாடு பண்ணத்தான் அந்த பொருள் வாங்க போனது. அப்போ அவர் சொன்னார், பையன் செஞ்சது தப்பு இல்லை, நானும் காலேஜில் படிக்கும்போது இதே பிரச்சனை தான். அப்புறம் நான் வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ப்ரஷ் பண்ணுறது ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் நல்லது, இல்லாட்டி பல்லு கெட்டு போயிடும், அதனால் வாங்கினது நல்லது தான், ஆனால் இன்றைக்கி வாங்கிடக்கூடாது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணார். பட் அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே அது வாங்க ஆரம்பிச்சிட்டோம். என் பல்லு இன்றைக்கி 64 வயசில் ஒழுங்காக இருக்குன்னா பிரமாதமாக இருக்கு. பல்ல இருக்குன்னாலும் அதுதான் ஒரு காரணம். நீங்கள் இன்னைக்கு இந்த துறையில் ஒரு தலைவர், உங்கள் பின்னாடி வரக்கூடிய இன்னைக்கு டென்டல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னென்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய டென்டல் காலேஜஸ் வந்திருக்கு. அங்கே நிறைய டாக்டர்ஸ்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு வருமானம் இல்லைன்னு கூட அவங்க சொல்லலாம். ஆனால் அந்த டாக்டர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன? முக்கியமாக எனக்கு நீங்கள் சொல்றது வாஸ்தவம். நிறைய பல் டாக்டர்கள் இருக்காங்க. ஆமாம். பட் எந்த ப்ரொஃபஷன் மாதிரியும் there's no future in any job. எஸ், The future depends on the person who does the job. எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி, ஒரு சின்ன இடத்த எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பெஷாலிட்டியாக டெவலப் பண்ணலாம். அது ஒன்று. ரீசர்ச் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே சர்வீஸ் இல்லாமல் இருக்கும் அங்கே போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி படிப்படியாக வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வில்லேஜஸ்க்கு போங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ என்னென்னா எடுத்தோடனே ஒரு பெரிய ப்ராக்டிஸ் வரணும், ஒரு பெரிய கார் வாங்கணும், இந்த அதாவது ஒரு அவசரம். கொஞ்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்பட்டு கடின உழைப்பு,
அதுக்கு ஈடே கிடையாது. நீங்க அந்த மாதிரி ஒரு இடம் தேடி போய் எத்தனையோ கிராமங்கள்லாம் அந்த பல் மருத்துவ வசதி எல்லாம் இருக்கு. கண்டிப்பா. நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் சேவை மனப்பான்மையில ஆரம்பிச்சு படிப்படியா முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா டாக்டர். இப்போ ஒரு ஊர்ல வந்து 100 பேர்ல 10 பேர் தான் இப்போ டென்டல் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி மருந்து வாங்குறாங்க, பல்ல சரி பண்றாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில மீதி 90 பேருக்கு இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கு. அப்போ அவங்கள கவர் பண்ணக்கூடிய வகையில நமது டாக்டர்கள் யங்ஸ்டர்ஸ் போய் அந்த மாதிரி டயர் 2, 3 அந்த மாதிரி டவுனில் போய் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அந்த மீதி 90% அல்லது 80% அல்லது 70% மக்களும் அவங்க பல்ல செக் பண்ணி அவங்க அதனுடைய பெனிஃபிட் அவங்க அடையலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு சின்ன இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டு இம்மிடியட்டாக அன்னைக்கே ரிலீஃப் கரெக்ட். ஒரு டாக்டரால் கொடுக்க முடியும். ஆமாம். டென்டல் டாக்டரால். அப்போது ஒரு ஒரு லைஃப்பில் எவ்வளோ லைஃப்பை டச் பண்ணியிருக்காரு ஒரு டாக்டர். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நமது டாக்டர்களுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ மெடிசன் டென்டல் படிக்கிற டாக்டர்ஸ் அவங்க என்ன விதமான ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷலைசேஷன்லாம் இப்போ இருக்குது டாக்டர்? நிறைய இருக்குங்க. இப்போ இன்னைக்கு வந்து டென்டிஸ்டே ஒரு 9 சப் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. சரி. பல் ஈருக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு, பல் கட்டுறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, குழந்தைங்க பல் மருத்துவர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. சரி. பல்லு சீரமைப்பு, அப்புறம் முகத்தாட சீரமைப்பு, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் வந்தாச்சு. ஓகே. ஸோ அந்த வேறு வேறு ஸ்பெஷாலிட்டியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது இப்போ இன்னைக்கு. சரி. ஸோ டாக்டர் நீங்கள்லாம் டென்டல் டாக்டரை பற்றி பேசும்போது சில டைமில் நான் சொல்லுவேன், யூ ஆர் த ரீசன் ஃபார் மை ஸ்மைல். என் பல் நல்லா இருக்கனால நான் சிரிக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு பல் நல்லா இருக்குது சார்னு சொல்லுவாங்க. உண்மை சொல்லுவாங்களா போய் சொல்லுவாங்களா தெரியல. ஸோ யூ பீப்புள் ஆர் த ரீசன் ஃபார் த ஸ்மைல் இன் அவர் ஃபேஸஸ். இப்போது ஒரு பல் வந்து தொடர்ந்து நல்லா இருக்கணும், நல்லா பராமரிக்கணும் அப்படின்னா சின்ன வயதிலிருந்தே என்னென்ன பழக்கங்கள் நமக்கு பல்லை வந்து பாதுகாக்கக்கூடிய பழக்கங்களாக இருக்குது டாக்டர் சொல்லுங்கள். 2-3 தாங்க. எது சாப்பிட்டாலும் நல்லா வாய் கொப்பளிக்கணும். சிம்பிள். சாப்பிட்ட உடனே வாய் கொப்பளிக்கணும். நல்ல வாய் கொப்பளிக்கணும். பட் இப்போ இந்த டீசெண்டான இடத்துலலாம் போனால் வாய் கொப்பளிக்க கூடாது. அதுதான் நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ஒரு சைக்கலாஜிக்கல் இது மாதிரி. அது வெளிநாட்டுலாம் போனால் வந்து வாயை கொப்பளிக்க கூடாது. ரொம்ப நல்ல பழக்கம் அதான். எது ஆனால் சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்து வேணா கொப்பளிக்கலாம். இப்போ பண்ண முடியல, வீட்டுக்கு வந்து இப்போ கொப்பளிக்கலாம். எல்லாம் திருமண மண்டபத்தில் எழுதி போட்டிருக்காங்க. இப்போ இலங்கைக்கு போயிருந்தேன். இலங்கைக்கு அங்கே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அந்த கை வாஷ் பண்ண போகிற இடத்துல போட்டிருக்காங்க, இது கை மட்டும் தான் வாஷ் பண்ணணும், இங்கே வந்து வாயை கொப்பளிக்க கூடாது. ஏன்னா வேற வேற அந்த மாதிரி வந்துருச்சு. 3 ஊருக்கு கேட்குற மாதிரி கொப்பளிப்பாங்க, துப்புவாங்க. ஸோ அது கரெக்டாக வாய் கொப்பிச்சுட்டு கொப்பளிச்சு நான் கண்டிப்பாக இல்லைன்னா ஜென்டலாக வாய் கொப்பிச்சுட்டு அப்படி விழுங்கிருங்க. ஸோ தட்ஸ் அனதர் ஆப்ஷன். ஒன்று, பல் தேய்க்கிறது வந்து நைட்டு கட்டாயம் பல் தேய்ச்சிட்டு தான் தூங்கணும். ஓகே. காலையில் தேய்க்கிற மாதிரியே தேய்க்கிறீங்களோ இல்லையோ கூட எனக்கு கவலை கிடையாது. நைட்டு கட்டாயம் பல் தேய்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த முன்னாடி அப்படி பண்ணுறது இல்லையே. ஆமாம், நம்ம காலையில் மட்டும் தான் பல் தேய்க்கிறோம். கரெக்ட். ஆனால் நான் இப்போ நைட்டில் தேய்ச்சிட்டு இருக்கேன். இப்போ அதான் உங்களுக்கு விழிப்புணர்வு வந்தாச்சு. ஆமாம். நைட் ப்ரஷிங் நான் ஒரு 25 வருஷமாக இப்போ நைட்டில் கண்டிப்பாக பல் ப்ரஷ் பண்ணுவேன். ப்ரஷ் பண்ணால் தான் தூக்கமே வரும். கரெக்ட். நீங்கள் அது மாதிரி பழகிட்டீங்கன்னா பல் தேய்க்கணும்னு தூக்கம் வராது, பண்ண முடியாது ஸோ உங்களால். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் நம்ம டாக்டர் குணசீலன் சொல்கிற மாதிரி இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் பல் தேய்ச்சி கட்டாயம் ஒரு ப்ரஷ் பேஸ்ட் பண்ணி பல்ல நம்ம விளச்சி தான் வச்சு கட்டாயம் தேய்க்கணும். சூப்பர். இது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டா உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பீங்க. ஆமாம். குழந்தைங்களும் உங்களை பார்த்து பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. 3வது ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் பண்ணாதது, இன்னும் பழக வேண்டியது வந்து நூல். அதாவது ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டென்டல் ஃப்ளாஸ். ஓகே. நூல் வச்சு பல்லுக்கு இடையில க்ளீன் பண்ணணும். நீங்கள் ஏதாவது சாப்பிடும்போது சில இடுக்கல போய் மாட்டிக்கிடும். ஆமாம். எஸ்பெஷலி நான் குச்சி வச்சு எடுப்பாங்க, பல் குச்சி. இந்த பல் குச்சியெல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துடணும். ஓ, அந்த குச்சியில் ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது. பல் குச்சி யூஸே பண்ணணும். அதே வேலையை எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குறாங்களே, எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச தப்பு. ஹோட்டலில் விடுங்க, ஹோட்டலில் கொடுப்பாங்க, பிளேன்லேயும் கொடுக்குறாங்க. பிளேனில் அது ரொம்ப தப்பு. அது 2வது, இப்போ இருக்கிற சின்ன சின்ன கேப்பை கொஞ்சமாக பெருசு பண்ணிடும். நீங்கள் குச்சி யூஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஊனுக்கு டேமேஜ் குச்சிலாம் வச்சுருக்காங்க. இன்ஜுரி இல்லைங்க டாக்டர்? ஊனில் வந்து ஊனில் புண்ணு பண்ணிடும். புண்ணு வந்துடும். இடப்படி இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணும். நீங்கள் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த நூல், அந்த காலத்தில் சில நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வேஷ்டி நூல் வச்சு பண்ணுவாங்க. ஆமாம், அது கரெக்டான விஷயம். அது பட் கரெக்டாக பண்ணணும், டெக்னிக்கலாக பண்ணணும். அந்த ஃப்ளாஸை கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதை பண்ணலாம், தூக்கமே வராது. ஏன்னா சின்ன சின்ன ஃபைபர்ஸு, சிலருக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மீட் ஃபைபர்ஸ் மாட்டிக்கிட்டோம், சாலட் சாப்பிட்றவங்க அந்த வெஜிடபிள் ஃபைபர்ஸு, ஃப்ரூட்ஸு, அதெல்லாம் மாட்டிக்கிட்டுன்னா நீங்கள் அது எடுக்கிறதுக்கு இந்த நூல் என்ன ஆகும்? அதில் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துடுமா? அந்த இடையில உட்காந்துன்னா அது அப்படியே ஃபர்மெண்ட் ஆகி அங்கேருந்து தன்மை மாறி இன்ஃபெக்ட் ஆகி ஆசிட் ஃபார்ம் ஆகும். அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகி பக்கத்து பல்ல சொத்த ஆரம்பிக்கும். அதுதான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரீசன். சொத்தன்னு சொல்கிறாங்களே டாக்டர், பல் சொத்தை என்ன அது? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பேசிக்கலி, லைக் எனி அதர் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஓகே. சாப்பாடு நம்ம க்ளீன் பண்ணாமல் நிறைய சுகரி சப்ஸ்டன்ஸ், சுகர் உள்ள அதிகமான சாப்பாடு இருந்ததுன்னா
அதுல வந்து சீக்கிரம் அந்த ஆசிட் ஃபார்ம் ஆகி ஆசிட் வந்து நம்மளுடைய இனாமல கரைச்சிரும். கரைச்சிரும். ஸோ அது ஒரு உயிரினம். வாய்க்குள்ள பல்லுல ஒரு உயிரினம் பாக்டீரியா வந்து பாக்டீரியா இட்ஸ் அது பாக்டீரியா ஆசிட்டை கிரியேட் பண்ணி நம்முடைய பல்லினுடைய வெளியில் இருக்கக்கூடிய இனாமலுங்கிற பொருளை அது வந்து கரைச்சிரும். சாப்பிட்டு போயிடும், கரைச்சிரும். இதன் மூலமா அங்கே உள்ள வந்து உண்மையிலேயே ஓட்டை இருக்குமா அங்கே? ஆமா, ஓட்டையே வந்துடும். ஓகே. ஓட்டை வந்து அதில் போய் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் மாட்டோம், ஒரு விஸ்வசிக்கல இன்னும் கொஞ்சம் மோசமாயிட்டே போகும். இந்த வலி பற்றி சொன்னீங்களா, பல் வலி. ஆமாம் டாக்டர். அது வலி வந்துச்சுன்னா சில நேரம் தலை பக்கம் கண்ணு ஆமா, பக்கம் தலைவலி. சிலது கண் வலின்னு கண் டாக்டர்கிட்ட போவாங்க, காது வலின்னு காது டாக்டர், அப்படி ஃபுல் சைடு வலிக்கும். ஆமாம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, அதுவும் எஸ்பெஷலி லெஃப்ட் சைடில் இடது இடது பக்கம் கீழ்த்தாடை பல் வலிச்சு வந்துச்சுன்னா கார்டியக் ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த மாதிரி வரும். ஹார்ட் அட்டாக்னா கூட அங்கே தான் வரும். ஹார்ட் இஸ்கீமியா ஹார்ட் அட்டாக்னா கூட லெஃப்ட் சைடு ஷோல்டர் பெயின், லெஃப்ட் சைடு ஜா பெயின் வந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி. ஸோ பல் வலியை கொஞ்சம் இக்னோர் பண்ணக்கூடாது. Okay. பல் வலி இருந்தால் கட்டாயம் உடனே டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. இது வந்து இது இல்லாமல் என்னென்ன ஃபுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பல் வந்து நல்லா டெவலப் ஆகணும் குழந்தைகளுக்கு, இப்போ பல் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது, என்ன விதமான ஒர்க் அவுட் அதெல்லாம் அது இருக்கலாம்? மெயின் திங் பல்லில் பொறுத்த வரையும் நோ சுகர். சுகரை கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியாவில் ரொம்ப கஷ்டம், எது எடுத்தாலும் சுகர் இருக்கும். ஸ்வீட்ஸ் இல்லைன்னா ஃபெஸ்டிவலே கிடையாதுமோ. ஆமாம். சுகர் அது எவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. சுகர் உள்ள பொருட்களை பெரும்பாலும் சாப்பிடக்கூடாது. அதுவும் நிறைய அந்த ரிஃபைன் சுகர் ஈஸியாக மெல்ட் ஆகி, கொஞ்சம் ப்ராசஸ் சுகர், இந்த வெள்ளை சுகர் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அது வந்து டயபெட்டிஸ் வரும்னு சொல்லுவாங்க, அதுதான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இப்போ பல்லுக்கு அதான் பிரச்சனை. பல்லுக்கும் அதான் பிரச்சனை, சொத்தைக்கும் அதான் பிரச்சனை. ஓகே. குழந்தைங்க 12 பல்ல 10 பல்லு சொத்தாகும். பாலில் சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க நிறைய குழந்தைங்களுக்கு. ஆமாம். அதெல்லாம் கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணணும். நான் எல்லாம் இப்போ ஒரு 20 வருஷமா டீ காஃபியில் சர்க்கரை இல்லாமல் தான் சாப்பிட்ருக்கேன். சுகர் தேவையே கிடையாது நமக்கு. இதுக்காக தான் வெளிநாட்டுலாம் இப்போ சுகர் டேக்ஸ்னே போடுறாங்க. ஓகே, இது யூஸ் பண்ணால் டேக்ஸ். ஆமாம், நீங்கள் அந்த சிகரெட் டேக்ஸ் போடுற மாதிரி சுகர் டேக்ஸே பெரிய அமௌண்ட். ஏன்னா அது குறைக்கணும், ஒரு அவேர்னஸ் வரணும்னு சொல்லி சுகர் கட்டாயம் கட்டுறோம். நம்ம மக்களுக்கு வந்து உடல் நலத்தினுடைய பெரிய எதிரியே இந்த இனிப்பு தான், சுகர் தான். 100% கெமிக்கல். சுகர் இஸ் நியூ டொபாக்கோ அப்படிம்பாங்க. சப்போஸ் வயசாகுது, 50 வயசு 60 வயசு, அவங்களுக்கு பல்லு தேய்மானம் வர வாய்ப்பு இருக்குது இல்லை டாக்டர், ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு பிறகு. அப்படிங்கிறபோது பல் கூசும், ஒரு சாதாரணமான ஒரு பொருளை கூட சாப்பிட முடியாத சூழ்நிலை வந்துடும். ஸோ அந்த பல் தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை வந்துட்டுனா என்ன நம்ம பண்ணலாம்? பல்லு தேய்மானம் வந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபுட்டு தான். அதுவும் ஃபுட்டு தான். நிறைய அசிடிட்டி இருக்கிற ஃபுட்டு. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இப்போ நிறைய வந்தாச்சு. எனி ஆஃப் த கார்பனேட்டட் கோலா வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஃபிஸி வெரைட்டிஸ், லோ பிஹெச், அது சாப்பிடும்போது ரொம்ப பல்ல அரிக்கும். எனி திங் வித் லோ பிஹெச், இப்போ சிட்ரிக்கு லைம் அதிகமாக சாப்பிடும்போது அது மாதிரி வரும். அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் அசிடிட்டி வந்து ரீஃப்ளக்ஸ் வரும் சிலருக்கு. இந்த அசிடிட்டி இருந்துச்சுன்னா நைட்டில் தூங்கும்போது கூட இந்த ரீஃப்ளக்ஸ் வரும்போது அதனால அந்த நம்ம உமிழ் நீர் வந்து அசிட் ஆகும், அப்போ ரொம்ப பல் தேயும். இதெல்லாம் வந்துச்சுன்னா கூச்சம் அதிகமாகும். ஓகே. ஸோ கண்டிஷனை ஃபுட் ஹேபிட்டை மாற்றணும். சுகர் இருந்ததுன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி அல்சர் இருந்ததுன்னா வயிறு அல்சர் அதை கரெக்ட் பண்ணணும். இதை தாண்டியும் அசிடிட்டி இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. சரி. கொஞ்சம் ஸ்பெஷல் பேஸ்ட் இருக்குது, சிலது லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே. ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ படிப்படியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ உடல் நலம், மருத்துவம், இந்த 2 துறையிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால் என்னென்னா போலி மருத்துவம், போலி டாக்டர்கள். போலி டாக்டர்னா அவர் MBBS MD MS எல்லாம் படிச்சிருக்க மாட்டார், ஆனால் அவர் மருத்துவத்தை பற்றி பயங்கரமாக பேசுவார், ரெக்கமெண்ட் பண்ணுவார், மருந்தெல்லாம் கொடுப்பாரு. ஸோ இப்படி ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிக்காமல், அலோபதிக் மெடிசன் படிக்காமல், அலோபதிக் மெடிசன் கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் போலி டாக்டர்னு நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்கிறாங்க. பல் மருத்துவத்தில் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது மக்களுக்கு. அந்த காலத்தில் ரொம்ப பல் வலிச்சுன்னா புகையில கொண்டு வைப்பாங்க, மூக்குப்பொடி கொண்டு வைப்பாங்க, என்னென்னமோ வைப்பாங்க. அந்த வலி தீர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, தெருவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை, பட் வட இந்தியாவில் நிறைய நம்ம பார்க்க முடியுது. ஒன்றும் படிக்காதவங்களே பல்ல பிடிங்கி எடுத்துருவாங்க. அதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்பேனர்லாம் வச்சுட்டு கரெக்ட் இருக்கிறாங்க. ஸோ அது போன்ற போலி அவங்கள போலி மருத்துவரை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். எதுவும் படிக்காமல், BDS படிக்காமல் அவங்க வந்து பல் மருத்துவம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மருத்துவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்களா? இன்றைக்கி வந்து அது முந்தி நான் படித்து முடிச்சு ஒரு 25 இயர்ஸ் நிறைய முன்னாடி இருந்தது. அது நாங்கள் நிறையா ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருக்கோம், அதை குறைக்கிறதுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஓகே. நமக்கு அந்த பயம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிச்சயமாக அந்த பயம் கிடையாது. ஆமாம். போலி பல் மருத்துவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிச்சு. சின்ன சின்ன ஊரில் போனால் கூட இப்போ அலோபதி ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டதுனால அதுக்கான தேவையில்லை. அந்த தேவையில்லை. மேபி மக்களும் பார்த்துருப்பாங்க ரொம்ப கொடூரமான ட்ரீட்மெண்ட்டு, அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதனால அந்த ப்ராப்ளம் கிடையாது.
இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப பல் வலி வந்தா அந்த புகையில ஆமா, வைப்பாங்க, என்னென்னமோ நம்ம பழக்கங்கள். பிடிப்போம். அது ஒரு பழக்கம் நெறைய இப்போ வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப அலார்மிங்கா இருக்கிறது வந்து இந்த குட்கா, பான் வகைகள் போடுறது. பான். வெத்தல பாக்கு போடுறது நம்ம சம்பிரதாயம். அது வந்து ஒரு டைஜஸ்டிவ் எஃபெக்ட் இருக்கு சாப்பிட்ட பிறகு. வெத்தல பாக்கா? ஆமா. வெறும் பாக்கு, ம். அதுவும் அந்த பதப்படுத்தப்பட்டது. இந்த குட்கா, பான் வகைகள்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அது போடும்போது அது ஒரு அடிக்ஷன் வந்துருது. ஆ. அது அடிக்ஷன் வந்து அத அப்படியே உதடுல வச்சு உள்ள நாக்குக்கு அடியில, இல்ல கன்னத்துக்கிட்ட வச்சு அத அப்படியே பதுக்கும்போது, ஒரு 1 வருஷம், 2 வருஷத்துல அப்படியே அது வந்து வாய் புற்றுநோயா மாறிடும். நெறைய யங்ஸ்டர்ஸ் இப்ப நாங்க பார்க்குறோம் அந்த மாரி. வாய் புற்றுநோய் புற்றுநோய். புற்றுநோய். வாய் புற்றுநோய் வந்து யூசுவலா 50 வயசுக்கு மேல தான் வரும். இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்ல நெறையா வரம்போது பார்க்கும்போது இந்த புகையிலை அலார்மிங் இருக்கு. புகையிலை பயன்படுத்துறது. புகையிலை ஒண்ணு, பதப்படுத்தப்பட்ட இந்த பாக்கு ஆ, வகைகள், பான் பராக் மாதிரி பாக்கு. பான் வகைகள், ம். குட்கா வகைகள் யூஸ் பண்ணும்போது கூல் நெறைய லிப் கூல் லிப்ன்னு சொல்லி ஒரு புகையிலை போதை ஒண்ணு வந்துட்டு இருக்கு. கரெக்ட். அது நெறைய யூஸ் அதுல தான் பண்றாங்க. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அது யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து நெறைய ஈடுபாடு உண்டு ஆமா. யங்ஸ்டர்ஸ் கிட்ட. நீங்க பெரிய ஆமா டாக்டர். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவங்களுக்கு அந்த மெசேஜ் நீங்க கொண்டு போணும். ஆமா. அதாவது நமது சமுதாயத்துல இந்த புகையிலை பழக்கம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்துட்டு இருக்கு. இப்ப எனக்கு என்ன வருத்தம்னா டாக்டர், நம்ம கன்னியாகுமரி அந்த கேரளால எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தமிழ்நாட்டிலயும் பெரும்பாலான ஊர்ல வந்து வாழைப்பழம் தொங்க விட்டுருப்பாங்க. ஆமா. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த வாழைப்பழமே இருக்காது. இந்த பான் பராக் தான் தொங்க விட்டுருக்காங்க. கரெக்ட். 100க்கு 100 உண்மை. பான் பராக். நான் ஒரு முறை மதுரையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகும்போது பசி. சரி 2 வாழைப்பழம் சாப்பிடலாமே அப்படின்னு சத்தியமா டாக்டர் 150 கிலோமீட்டர். ஒரு வாழைப்பழம் பார்க்க முடியல. எல்லாம் பான் பராக்கா தான் இருக்கு. பான் பராக். இவனுங்கெல்லாம் இதான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அதுல கிக் வர்றதுக்கு என்ன பண்றான்? புகையிலை போடுறான். ம். ஒருவேளை கஞ்சா போடுறானே தெரியல. ம். ஆனா அந்த கஞ்சா பழக்கம் அது ஒரு முறையில ஓரளவுக்கு இருக்கு. ம். பெரும் கட்டுப்பாட்டுல இருந்தாலும் இருக்கு. அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய நான் டிஜிபியா இருக்கும்போது பெரிய ஒரு அதிரடி திட்டத்தை கொண்டு வந்தோம். கஞ்சா வேட்டை 1. எல்லா கஞ்சா வியாபாரிகளும் ஒரே நாள பிடிச்சு 2000 பேருக்கு மேல சொத்தை பறிமுதல் பண்ணி விட்டோம். அப்போ ஒரு நல்ல அதிகாரி இங்க இருந்தாரு. இப்ப இருக்காரு. அசராக் கருக்கு ஐஜி. அவர் தான் சொன்னாரு, சார் இவனோட வந்து கேஸ் போட்டா எல்லாம் போதாது. எவன் எவன் கஞ்சா விற்கிறானோ அவன் ஒட்டுமொத்த சொத்தையும் நம்ம பறிமுதல் பண்ணிடணும். பெரிய சொத்தா இருந்தால் ஈடிக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு பண்ணோம். நல்ல எஃபெக்டாக இருந்தது. அப்புறம் கஞ்சா வேட்டை 2. ஸோ இப்படி இந்த போன்ற பாக்கு, புகையில, இந்த பான் பராக்கு, இல்லாட்டி இந்த கஞ்சா இது போன்ற இதனால எந்த அளவுக்கு இந்த பல்லு பாதிக்கப்படுது டாக்டர்? பல்லு ரொம்ப இதனால பாதிப்பாகாதுங்க. ஓகே. பல்லு சம்பந்தப்பட்ட அந்த கேன்சர், ஈறு, ம், அந்த கன்னம், நாக்கு, உள்நாக்கு இதெல்லாம் தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இது வந்து இந்த கெமிக்கல் எஃபெக்ட். ஆமாம், அப்படியே அந்த இதோட சேர்ந்து இப்போ நம்ம வாயை திறக்கணும்னா நல்லா வாயை திறக்க முடியும். ஒரு 3 விரல் போத மாதிரி. இந்த பாக்கு வகைகள் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிச்சிடும். ம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விரல் கூட உள்ள போகாது. வாய் திறக்க முடியாது. வாய் திறக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் அந்த வாய் திறக்கிறது. ஓகே. அதான் முதல் அறிகுறி. அது கேன்சருக்கு அறிகுறி. ப்ரீ கேன்சர்னு சொல்லுவோம். ம். கேன்சருக்கு முன்னோடி இது. சரி. ப்ரீ கேன்சர், அதுக்கு பேர் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ். ஆமா. ஃபைப்ரோசிஸ் அப்படின்னா இறுகுதுன்னு அர்த்தம். ஆமாம், நல்ல சாஃப்டாக இருக்க வேண்டிய சீக்லாம் ஆமாம். படிப்படியாக இறுகிறோம். ம். அந்த இறுகின சதையில் கேன்சர் வர்றது ரொம்ப காமன். ஆமாம். அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து நிறைய பேர் நாங்கள் ஒரு ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இது சிட்டியில் உள்ள பழக்கம், ம். வில்லேஜஸில் கிடையாதுன்னாங்க. ரொம்ப தப்பு. எல்லா இடத்துலயும் நாங்கள் இருக்கு. போய் இந்த நெசவு தொழில் நடக்கும் காஞ்சிபுரத்து பக்கத்தில் வில்லேஜஸ்க்கு போயிருக்கோம். ஆமாம், ஆமாம். அவங்க வந்து புகையிலை நெசவு தொழில் smell உள்ள போனாங்கன்னா ஒரு 10 மணி நேரம் வெளியே வர மாட்டாங்க. அப்போ ஒரே பொழுதுபோக்கு என்னன்னா ரேடியோ, அடுத்தது இந்த பான் பான் மசாலா. பராக். எங்கேருந்து வருது இதெல்லாம்? எல்லாரும் எல்லா தமிழ்நாடு தடை பெட்டிக்கடையிலும் தடை இருக்குது. செய்யப்பட்டிருக்கு டாக்டர். தமிழ்நாடு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது. நாங்கள் ரொம்ப வேலை செய்து அந்த தடையெல்லாம் கொண்டாந்தோம். அப்போ சீஃப் மினிஸ்டர் சொல்லி இங்க மட்டும் தடை மட்டும் இல்ல, விற்கக்கூடாது, டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணக்கூடாது தமிழ்நாடு வழியா அப்படின்னு மற்ற குட்கா, குட்கா. இதுதான். அதெல்லாம் ஒன்றும் அண்டர் கிரவுண்ட் போயிருது. ஆமா. ஸோ இது விழிப்புணர்வு தான் முக்கியங்க. நம்ம வந்து பட் எவ்வளவுதான் தடை டாக்டர் நீங்க போட்டாலும் வந்து இந்த வெத்தலை பாக்கு டைரக்டா பல்லுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத சொன்னீங்க. பட் இந்த பல் கலர் மாறுது இல்லை டாக்டர்? கருப்பு கலர் வருதா இல்லையா? முதல்ல கலர் மாறும், ப்ரௌன் ஆகும், ஆகும். கொஞ்சமா கலர் மாறும். கருப்பாகும். ஆனா அதை க்ளீன் பண்ணிடலாம் ஈஸி. அதை கிளீன் பண்ணலாம். Okay. அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு ஒரே நாள்ல மாத்திடலாம் அந்த கலரை. இந்த லிக்கர் எப்படி டாக்டர்? இந்த மது இதனால பல்லுக்கு ஏதாவது டேஞ்சரஸ் ஆபத்து வருதா? ஆல்கஹாலுக்கும் பல்லுக்கும் அதே மாதிரி டைரக்ட் கனெக்ஷன் எதுவும் கிடையாது. ஆனால் இன்டைரக்டாக வரும். நீங்கள் வந்து ஒரு லெவல் அதிகமாகி லிவர் எஃபெக்ட் பண்ணும்போது, லிவர் எஃபெக்ட் பண்ணும்போது அதனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ளீடிங் டெண்டன்சி வரும். ஈரில் ரத்தம் ரொம்ப வரும். நம்ம சும்மாவே வாய் கொப்பளிக்கும் போது ரத்தம் வெளியே வரும். ஈறு ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளத்தினால, ஈரல் ப்ராப்ளத்தினால எஃபெக்ட் இன்டைரக்டாக வரும். வருது.
அதே மாதிரி ஆல்கஹால் எக்ஸஸ் ஆகும்போது இந்த டுபாக்கோ, புகையிலை இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஆடிட்டிவ் எஃபெக்ட். ஸோ அவங்களுடைய ஓவரால் ஹெல்த் ஓவரால் ஹெல்த்து, அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறையும். குறைஞ்சிரும். அப்போ அது குறையும் போது அதுவும் இந்த கேன்சர் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிரும். ஓகே. இந்தியா வந்து 35% யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள். நம்முடைய அடுத்த 30 வருஷம் நம்முடைய பெரிய பலம் உலகத்திலேயே யாருன்னா நம்ம நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்கிங் ஃபோர்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கிங் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம டாக்டர் குணசீலன் சார் சொல்கிற மாதிரி இளைஞர்கள் இந்த புகையிலை, பாக்கு, குட்கா, கஞ்சா, ஈவன் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இதிலிருந்து அவங்க தவிர்க்கணும். அவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது நிச்சயமா. அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு செய்தியாக நிச்சயமா. இளைஞர்களுக்கு சொல்கிற இந்த ப்ரோக்ராம் மூலமாக. ரொம்ப இந்த முக்கியம். ப்ரோக்ராமுடைய ஹைலைட்டே அதுதான். இளைஞர்கள் 10 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்திய நாட்டினுடைய ஒரு பெரிய சக்தி, இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பலன், ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். உங்கள் தரப்புலேருந்து ஏதாவது கேள்விகள் தான் நீங்கள் கேட்கலாம் டாக்டர். இல்லை, கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா உங்க ஃபிட்னஸ். சரிங்க டாக்டர். அதாவது இப்போ கொஞ்சம் தப்பா இருக்கு, குட் காப், குறைக்கணும். ஃபிட் காப். சரி. அது மாதிரி பார்க்கும்போது அந்த ஃபிட்னஸ் வந்து உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்துல இருந்து. சரி டாக்டர். நானும் நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் கொடைக்கானல் இருக்கும்போது உங்களை வீட்டுக்கு வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணியிருந்தேன். சரி. திடீர்னு வந்து நிற்கிறீங்க ஒரு 3-4 யங்ஸ்டர்ஸோட. காரை காணும், படைய யாருமே கிடையாது, ஜீப்லாம். எப்படி வந்தீங்க அப்படின்னா நடந்து வந்தேன். எங்கேருந்து நடந்து வந்தீங்கன்னா கீழே இருந்து நடந்து வந்தேன் அப்படின்னு. நீங்கள் மலை ஃபுல்லாக நீங்கள் ட்ரெக்கிங்லேயே வந்திருக்கீங்க உங்கள் பிளட்டூனை கூப்பிட்டு. டாக்டர் நீ கூப்பிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே, நம்ம யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு நடந்துட்டோம். ஸோ ஒரு ஃபிட்னஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு, லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். சரி. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங், ஒரு மோட்டிவேட்டிங் லீடராக இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அதுக்கு ஈக்குவலாக வரும் உங்கள் ஜாப் கூட சேர்ந்து. அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? இன்னும் சொல்ல போன டாக்டர், நீங்கள் நல்ல சரியான கேள்வி கேட்டீங்க. ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் என்பது எல்லாருக்குமே வரும். நம்மளை மாதிரி காவல்துறையில் கடினமான சூழ்நிலைகளில் நிறைய அதிகமாக வரும். நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கணும் அப்படின்னா இது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ். நான் அப்போது கொடைக்கானலில் நீங்கள் உங்களை பார்க்க வந்தேன். நான் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய எஸ்பி அந்த காலத்தில். அதான் என்னுடைய முதல் போஸ்டிங். 29 வயசில் அந்த மாவட்டத்துக்கு எஸ்பியாக இருந்தேன். கொடைக்கானலுக்கு நான் வந்து கார்லேயே போகவே மாட்டேன். ஓகே. ஸோ திண்டுக்கல்ல இருந்து முதல்ல காரை அனுப்பிச்சிடுவேன். ஒன்று பெரியகுளம் வருவேன். பெரியகுளத்துலேருந்து அந்த சோத்துப்பாறை, சின்னாறு, பெரியாறு, அப்படியே அரங்கானல், கொடைக்கானல், அப்படியே நான் கொடைக்கானலுக்கு வந்துடுவேன். இந்த பக்கம் பழனி போயிட்டேன்னா பழனி, இந்த பக்கம் பாலாறு பிறந்தல ஒரு டேம் வரும். அந்த டேம்லேருந்து அப்படியே ஏறினேன்னா பெருமாள் மலை, அப்படியே கொடைக்கானல் வந்துடுவேன். ஆனால் 8 மணி நேரம் ஆகும் வந்து சேர்றதுக்கு. அப்போ கஞ்சா பயிரிட்டுருவாங்க அந்த பக்கம், கேரளா பக்கத்தில். சரி. அது ஒரு 6 மணி நேரம் நடந்து போனோம்னா அந்த கேரளா முன்னார் பார்டர். அப்போல்லாம் பெரிய அளவில் கஞ்சா கல்டிவேஷன். நாங்கள்லாம் வீடியோலாம் எடுத்துருக்கோம். அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான் டெலிவிஷன். ஸோ நாள் பூரா வாக்கிங்கில் போவோம். இப்படி எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், நடக்கிறது, ஓடுறது, இதன் மூலமாக நமக்கு வந்து பெரிய கவலை எல்லாம் கொஞ்சம் மறந்துடும். ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இது ஒன்று. அதுக்கு பிறகு காலப்போக்கில் வந்து நான் வந்து விளையாட்டு வந்து என்டியூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ். நான் என்னுடைய 50 வயசுக்கு பிறகு தான் சீரியஸாகவே விளையாட்டில் ஈடுபட ஆரம்பித்தேன். நிறைய பேர் நினைப்பாங்க நீங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கணும் அப்படின்னு. நான் சின்ன பிள்ளையில் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனும் கிடையாது, கிராமங்களில் விளையாடினது தான். அப்புறம் சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தோம். அதில் 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 200, 300, 400, 500, 600. இந்த கோவிட் நேரத்தில் கோயம்புத்தூருக்கு 3 முறை சைக்கிளே போயிட்டேன். ஓஹோ, சரி. கோவிட் அப்போ ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது. நான் அப்போ கொஞ்சம் நிறுத்துறவங்கள சைக்கிள் ஓட்டுறோன்னு இன்னொன்று ஞாபகம் வருது. உங்கள் சோஷியல் கமிட்மெண்ட், அதாவது கேன்சர் அவேர்னஸ், இந்த வாய் புற்றுநோய் அவேர்னஸ்க்காக ஒரு சைக்கிள் ரேலி நடத்தணும். சரிங்க டாக்டர். சைக்கிள் ரேலி நடத்தும் போது யாரை கூப்பிடலாம் இனாகிரேட் பண்ணுறதுக்கு? அப்படின்போது நீங்கள் அப்போ டிஜிபி. சரி. எல்லாருக்கும் பயம், எப்போ கூப்பிட்டா வருவாங்களா, டைம் கொடுப்பாங்க. கூப்பிட்டு போகிறோம், வாங்க ட்ரை பண்ணுவோன்னு எங்கள் ஆஃபீஸ் பேரஸ்லாம் கூப்பிட்டு வந்தேன். சரி. எங்கே டைமு, எப்போ வரணும், எத்தனை மணிக்கு, அவ்வளோதான் கேட்டீங்க. வந்தீங்க, அந்த ரேலி ஆரம்பிச்சு விட்டீங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் கூட ஒரு சோஷியல் கமிட்மெண்ட், அதுவும் நீங்கள் ரொம்ப மெயின்டைன் சண்டே தானே, ஞாயிற்றுக்கிழமை. பண்ணி. எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பொறுப்பில் இருக்கும்போது கூட சண்டே மார்னிங் நான் வந்து 5 மணி, அப்போல்லாம் 4:30 மணிக்கு கிளம்பிடுவோம். 4:30லேருந்து ஒரு 5:30, 6:30, 7:30, 8 மணி, 9 மணிக்கு மாவலிரும் போயிட்டு ஆஃபீஸுக்கே வந்துடுவோம். அதுக்கு பிறகு சண்டே ஃபுல்லாக ஆஃபீஸில் தான் உட்காருவேன். ஆனால் அந்த 3-4 ஹவர்ஸ் சண்டே இந்த சைக்கிளுக்கு தான். அங்கே உங்களுக்கு இனாகிரேட் பண்ணும்போது சண்டே தான் வந்திருப்பேன். சண்டே மார்னிங், சண்டே தான் வந்து சைக்கிளிங் தான் பண்ணுவேன். சில நேரத்தில் கூட முதலமைச்சர் திடீர்னு கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி மீட்டிங் இருக்குன்னு கூப்பிடுவாங்க. அப்போ கூட விட்டுட்டு ஓடி வந்துடுவோம். ஆனால் சில நாட்கள் அந்த மாதிரி. ஸோ இப்படி ஒரு டிசிப்ளின் தான் டாக்டர். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் போகுது, ஹெல்த்தும் நல்லா இருக்குது. நான் சைக்கிள் ஓட்டினா சும்மா இருக்க மாட்டேன். அதை அப்படி ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து
அதை நான் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஏன் போடுறேன்னா, இது பார்க்குற ஜனங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி 60 வயசு ஆன பிறகும் இவர் ஓட்டுறாரே, அப்போ நமக்கு ஏன் ஓட்ட முடியாது, நம்மளும் ஏன் இதை செய்யக்கூடாது, அப்போ இவர் பண்ண முடிஞ்சுன்னா நம்மளாலையும் பண்ண முடியுமே, அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வரணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஃபிட்னஸ் இதில் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். பல் சம்பந்தமானது நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க. ம். எதுக்கு பல் போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டீங்க இல்லையா? ஆமாம். பயம். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. பல்லுன்னா ஒரு பயம். ஏன்னா கண்ணுக்கிட்ட இருக்கு, பல்லுக்கிட்ட ரொம்ப பயப்படுவாங்க. நீங்க ஒரு டஃப் காப்பி இமேஜ் உள்ளவங்க. ஒரு சொன்னீங்களா என்கிட்ட முதல்ல வந்தீங்கன்னு. அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? பயம் இருந்ததா? பயம் இல்லாமல் தைரியமா வந்தீங்களா? டாக்டர்கிட்ட போகும்போதே, குறிப்பாக பல் டாக்டர்கிட்ட போகும்போதே குறைஞ்சபட்சம் ஒரு ஊசியை போட்டு தான் பண்ணுவாங்க. ஆமா. அதோட அதுக்கு மேலே என்ன பயம் வரும்னா, அந்த பல்லை எடுத்துருவாங்களோ ம். அப்படிங்கிறது, பல்லும் போயிருங்கிறது ஒன்று, இன்னொன்று அது ரொம்ப பெரிய வலியாக இருக்குமே ம். அப்படிங்கிறது. இந்த பல் வலி இல்லது பல் ட்ரீட்மெண்ட்டு, இந்த ஊசி போடுறது, இதெல்லாம் ஒரு பயம் வரக்கூடிய ஒரு, எனக்கும் அந்த பயம் உண்டு. ஆனால் நம்ம பயம் இருந்ததுனால இப்போ அந்த பல்லை காட்டாமல் இருக்க முடியுமா, இல்லை ஊசி போடாமல் இருக்க முடியுமா, பல்லை பிடுங்காமல் இருக்க முடியுமா? பண்ணித்தானே ஆகணும். அந்த வகையில் சொல்லப்போனால் நமக்கு பயம் இருந்தும் ஒரு செயலை செய்கிறது தான் தைரியம். ஸோ அந்த தைரியத்தை நான் வரவழைச்சிக்குவோம். ஆனால் ஒன்று டாக்டர், நான் உண்மையை சொல்லணும், இப்போது உங்களுடைய மருத்துவத்துறையில் இந்த அனஸ்தெட்டிக்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல பாருங்க, கரெக்ட். இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. ஆமா. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பல்லில் ஒரு பிரச்சனைன்னா என்ன பண்ணுறீங்க, ஒரு ஊசியை போடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து நமக்கு பல்லில் நீங்கள் ஏதோ சம்திங் பண்ணுறீங்க, எல்லாம் ட்ரில்லிங் எல்லாம் பண்ணுறீங்க. எதுவுமே தெரியாது. இந்த மிஷின் பண்ணுற மாதிரி தான், இந்த காங்கிரீட் உடைக்க மாதிரி தான் உடைக்கிறீங்க. கரெக்ட். ஆனால் அது ஒன்றுமே தெரியலையே. கரெக்ட். ஒண்ணுமே அப்போ தெரியாது. சயின்ஸ் வந்து வளர்ந்து 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 நமக்கு பல்லில் இவ்வளோ பெரிய ஓட்டை போட்டாலும் நமக்கு சுத்தமாக வலியே இல்லை. அவங்க ஒரு லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. ம். அது ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஊசி போடுறாங்க, அது ஒன்று தான் வலி, கரெக்ட். ஒரு சின்ன வலி. அதுக்கு பிறகு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. கரெக்ட். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால் எனக்கு உண்மையிலே இன்னைக்கு டாக்டர்கிட்ட வர்றதுக்கு பயமே இல்லை. சரி. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க பயமில்லாத வகையில் ம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை மாற்றி விட்டுருக்கீங்க. கரெக்ட். அதுக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த சயின்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையிலே எனக்கு உங்கள் மேலே ரொம்ப மரியாதை உண்டு. டாக்டர்கள் மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை. ஏன்னா பெரும் வலிகள், ம். பயங்கரமான துன்பங்கள், சோகங்கள், வலிகள் எல்லாம் இங்கே இல்லாமல் பண்ணிடுறீங்க. காவல்துறையினுடைய பணியும் அப்படி தான். மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்து நிறுத்தலாம். அதே மாதிரி டாக்டர்கள் வந்து பெரிய வலிகள் இல்லை வந்து நமக்கு இல்லாமல் பண்ணிடுறாங்கங்கிற முறையில் அவங்கள நம்ம வந்து பொதுமக்கள் அவங்கள அவங்கள பாராட்ட வேண்டும், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு மேலே மரியாதை இருக்கணும் டாக்டர்ஸ் மேலே அப்படின்னு நான் எப்போ வந்து நினைப்பேன். ஐ ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் ரிகார்ட் ஃபார் டாக்டர்ஸ், சயின்ஸ் டாக்டர்ஸ். உங்களை மீட் பண்ணுறதுலையும் சில கேள்விகள் உங்கள்கிட்ட வைக்கிறதுலையும், இதன் மூலமாக நம்ம 8 கோடி தமிழ் மக்கள், 150 கோடி இந்திய மக்களுக்கு பல்லை பற்றிய, பாதுகாப்பு பற்றிய, பல் ட்ரீட்மெண்ட் பற்றிய நிறைய தகவல்களை பரிமாறினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.